வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் செடிமகன் பேசுகிறேன். ஸோ செடிமகன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நிறைய பேர் செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கும் இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு குயிக் பிளான்டிங் பிளாக் தான். இன்றைக்கி வந்து May 1st லேபர் டே 2025. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 467வது மரக்கன்று தான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அங்கே ஏற்கனவே வந்து 461வது மரக்கன்று நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. சில ரீல்ஸ் ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு மாதமாக தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். புது வேலெல்லாம் வந்து துளிர் விட்டு செம்ம சூப்பராக எஃபெக்டிவ் வளர்ந்துட்டு இருந்தது. பட் போன வாரம் ஆஃபீஸ் போகும்போது தண்ணி ஊற்ற வரும்போது பார்த்தோன்னா இந்த பக்கம் 2 இருக்குது. இங்கே ஒரு புங்க மரக்கன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு புங்க மரக்கன்று இருக்குது. 454 460 அது நல்லா செலவிட்டுருக்கு. பட் அது மட்டும் வந்து இல்லை, அந்த இடத்துல தடமே இல்லை. அது மாடு எப்படி சாப்பிடும்போது ஏதாச்சும் பிடிங்கிருச்சா இல்லை என்னென்னே புரியல. என்ன மாதிரி ரீசனால் வெளியே போய்க்குன்னு தெரில. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஒன் மோர் ட்ரை. இன்னும் ஒரு 3 ட்ரையல் பண்ணுவேன் மோஸ்ட் இடத்துல. ஸோ இப்போ நான் மெஹகனி இன்றைக்கி நட்டு வச்சுருக்கேன். 467வது மரக்கன்று மெஹகனி நட்டு வச்சுருக்கேன். பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி வளருதுன்னு. சாயிலுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்குது. மெஹகனி நல்லா வளரும் அந்த மாதிரி சாயிலில், ஏரிக்கிற ஒரு இதில் மாதிரி இருக்கிற சாயில்னா. ஏன்னா வேறு இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, செம்ம அருமையாக வளர்ந்துட்டுருக்கு அந்த பக்கம் ஆனைக்கல் பக்கத்தில். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம், பாசிட்டிவ் ஹோப் பண்ணுவோம். கஷ்டம் இல்லை நோண்டுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நோண்டி எடுத்த இடம் தான். ஒரு மாதம் முன்னாடி தான் சீரத்தன்மை இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படலாம் நோண்ட மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் புதற அடிச்சுன்னா அப்போ கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அந்த இடம். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே பால்கனியாக செடி அது கொஞ்சம் புதற இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஸ்டெப் பண்ணுறது கொஞ்சம் பயந்தேன். ஆனால் முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சவுண்டான இடத்துல நமக்கு அடிச்சுனா பாம்பெலாம் அடிச்சுட்டு வராது, பகலில் வராது. ப்ளஸ் நீங்கள் அதிகமாக இல்லை நீங்கள் தைரியமாக போகிறான்னு. ஸோ அதை வச்சு கொஞ்ச நேரம் டெஸ்டிங் பண்ணிட்டு உடனேலாம் காலை வைக்கல. கொஞ்சம் பார்த்து அப்போ தான் உள்ளே போய் வச்சேன். ஸோ நட்டு வச்சாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட 21 லிட்டர் தண்ணி ஊற்றி கிட்ட 10 லிட்டர் வாட்டர் பேக் இருக்குது. அதில் இந்த பின்னாடி இந்த லேக்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. இப்படி ஏற்கனவே இருக்க நம்ம இங்கே மரக்கன்று 454க்கும் 460 கூட வந்து கிட்டத்தட்ட 10 லிட்டர் ஊற்றியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கே இல்லை நான் நினைக்க மறுபடியும் 468 வைக்கணும். அது என்ன மரக்கன்று வைக்க போகிறோம் தெரியல. மோஸ்ட்டாக புங்க மரக்கன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பண்ண பிளான்டிங் நம்மளோட ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா ஏதாவது செய்கிறது சரியில்லைனாலும் கமெண்ட்டில் ஓப்பனாக சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் நம்மள மாதிரி இயற்கை லவர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். விதைப்போம், படைப்போம்.